ஆந்திர மாநிலத்தில் விஜயநகர பேரரசின் கடைசி காலத்தில் வரித்தண்டலராக பணிபுரிந்தவர் சக்கரராயர் என்ற அந்தணர். இவர் தனது குலதெய்வமான முத்தியால அம்மனின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர். விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னர் சுல்தான்கள் ஆட்சி ஏற்பட்டது. ஆட்சி மாற்றத்தினால் ஏற்பட்ட மாற்றங்களின் காரணமாக அங்கிருந்து தன் குலதெய்வமான முத்தியால அம்மனின் உத்தரவின்படி முத்தியால அம்மனுடன் தென் திசை நோக்கி தன் படை பரிவாரங்களுடன் கிளம்பினார். தாடிக்கொம்பு அருகே செல்லும் குடகனாற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள அகரத்தில் முகாமிட்டிருந்தார். அப்போது முத்தியால அம்மன் குறிப்பால் உணர்த்திய இடத்தில் தனது குலதெய்வமான முத்தியால அம்மனுக்கு கோவில் கட்டினார். இதனைத் தொடர்ந்து இக்கோவிலில் வழிபாடுகள் மற்றும் விழாக்கள் பாரம்பரிய முறைகளின்படி நடத்தி வந்தார். இம்முத்தியால அம்மன் காலப்போக்கில் பெயர் மருவி தற்போது முத்தாலம்மன் என அழைக்கப்பட்டு வழிபட்டு வருகின்றனர். இந்த கோயிலின் கருவறையில் ஞானாசக்தி கிரி